ஹலோ மக்களே, பேங்கிங் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரையும் ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்டுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். நான் உங்க சிபி. நான் உங்க நிலா. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நவம்பர் 6, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் மூலமா பார்க்கலாம். கரெக்ட் நிலா. இங்க நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது தான். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ஆமா சிபி, அதனால தான் ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ஸ் ஜிஏல 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட்ல ஆனால் அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஸோ யோசிக்கவே வேணாம், டெலிகிராம் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நிலா, இன்னைக்கான முதல் நியூஸ்க்கு போலாமே. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். UIDAI, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆதார் விஷன் 2032 அப்படின்னு ஒரு விஷயத்த அக்டோபர் 2025ல லான்ச் பண்ண போறாங்களாம். ஆதார் விஷன் 2032 பேர்லயே விஷயம் இருக்கே. ஃபியூச்சருக்கான ரோட் மேப் மாதிரி தானே இது, ஆதாரோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னாலஜி அப்டேட் பண்றதுக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த இனிஷியேட்டிவ்காக UIDAI ஒரு 11 மெம்பர் ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு சேர்மேன் யாருன்னு சொல்ல பார்ப்போம். நீல்கண்ட் மிஸ்ரா, சரிதானே? ஸ்பாட் ஆன். ஆஸ்பிரன்ஸ், கமிட்டி அண்ட் இட்ஸ் ஹெட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே UIDAI பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேவியும் பாத்திரலாம். CEO வந்து புவனேஷ் குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2016. சூப்பர் நிலா. அடுத்த நியூஸ்க்கு நான் போறேன். ஆந்திர பிரதேஷ்ல நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஜியோதெர்மல் எனர்ஜி டெக்னாலஜி, அதாவது GET பைலட் ப்ராஜெக்டை டூரிசம் செக்டார்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்களாம். வாவ், ஜியோதெர்மல் எனர்ஜினா கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண சிபி. ஷூர். பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பத்தை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது தான் ஜியோதெர்மல் எனர்ஜி. ரொம்ப கிளீன் எனர்ஜி இது. இந்த ப்ராஜெக்டை பண்றது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட், அதாவது EESL. ஓ, EESL-ஆ? அவங்க 2 இன்ஸ்டலேஷன் செட்டப் பண்றாங்களே, எங்கெங்க? ஒன்னு அராக்கு வேலில, இன்னொன்னு விசாகப்பட்டினம்ல. ரெண்டுமே ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கு. EESL பத்தின ஸ்டாட்டிக் டீடைல்ஸ். CEO அகிலேஷ் குமார் தீக்ஷித், ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டா, உத்தரப்பிரதேஷ், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2009. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட் நியூஸ். இந்தியால இருந்து பப்புவா நியூ கினிக்கு 45 ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. 45 ரைஸா? சத்து அதிகமா இருக்கிற அரிசியா? ஆமா. அயன், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின்ஸ்னு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் சேர்த்து உருவாக்குற அரிசி. சத்தீஸ்கர்ல இருந்து 20 மெட்ரிக் டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணது APIDA, அதாவது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. காட் இட். ஓகே மக்களே, அடுத்த நியூஸ் கொஞ்சம் பெருசு, கவனமா கேளுங்க. இந்தியா வந்து 8th இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதாவது ISA அசம்பிளியை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓ வாவ், ரொம்ப பெரிய ஈவெண்ட் ஆச்சே. எங்க நடந்தது? டீம் என்ன? நியூ டெல்லியில இருக்க பாரத் மண்டபம்ல தான் நடந்தது. தீம் வந்து ஒன் சன், ஒன் வேர்ல்ட், ஒன் கிரிட். நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் இனாகிரேட் பண்ணாங்க. 124க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சூப்பர். இந்த அசம்பிளிக்கு யாரு சேர் அண்ட் கோ சேர்? சேர் பண்ணது நம்ம யூனியன் மினிஸ்டர் RK சிங். கோ சேர் பண்ணது பெனாய்ட் ஃபராக்கோ, பிரான்ஸோட ஸ்பெஷல் என்வாய் ஃபார் கிளைமேட் நெகோசியேஷன்ஸ். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, சைனா இனிமே ISAல ஜாயின் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. That's a huge development. வேற என்னெல்லாம் நடந்ததாங்க? யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி PM சூர்யாகர் முஃப்த் பிஜிலி யோஜனா கீழே 21 lakh இன்ஸ்டலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அதோட இந்தியா சன்ரைஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுச்சு. சன்ரைஸ் விரிவா சொல்லு சிபி. சோலார் அப்சைக்ளிங் நெட்வொர்க் ஃபார் ரீசைக்ளிங், இன்னோவேஷன் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட். பேசிக்கலி சோலார் டெக்னாலஜியோட லைஃப் சைக்கிளை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம். பைலட் ரீசைக்ளிங் ஹப்ஸ் வந்து இந்தியா, கென்யா அண்ட் பிரான்ஸ்ல 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங். வேற நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி சொன்னாங்களே. ஆமா, ஒன்ஸ் அண்ட் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் இனிஷியேட்டிவை ஹைலைட் பண்ணாங்க. இது இந்தியா அண்ட் UKவோட ஜாயிண்ட் எஃபர்ட். அப்புறம் இந்தியால சிலிகான் வேலி ஃபார் சோலார் மாதிரி ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் லான்ச் பண்ணாங்க. ISA அகாடமின்னு ஒரு AI ட்ரிவன் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்காக SIDS சோலார் ப்ரொக்யூர்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஆப்பிரிக்கால கிளீன் எனர்ஜி ஃபினான்சிங்காக $400 million ஆப்பிரிக்கா சோலார் ஃபெசிலிட்டின்னு லிஸ்ட் பெருசா போகுது. அப்பா, மொத்தத்துல சோலார் எனர்ஜிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா? எஸ்,
ஃபைன் நாலேஜ் ரிப்போர்ட்ஸ். அதுல ஈஸ் ஆஃப் டூரிங் சோலார் 2025 ரிப்போர்ட் படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எனர்ஜி டிரான்சிஷன் $2.08 trillion டச் பண்ணியிருக்கு. அசம்பிளியோட எண்டில் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் அர்பன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது BESSக்கு சைட் விசிட்டும் போனாங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்டேட் சிபி. ஐஎஸ்ஏ பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேவியும் சொல்லிரு. டைரக்டர் ஜெனரல் வந்து ஆஷிஷ் கண்ணா, ஹெட் குவார்ட்டர்ஸ் குருகிராம், ஹரியானா. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015. நீலா, இவ்வளவு இன்ஃபர்மேஷன், இவ்வளவு டேட்டாவை நம்ம ஆஸ்பிரன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுக்கு தான் சிபி, நம்மகிட்ட ஒரு சூப்பர் டூல் இருக்கு. மக்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல கொண்டு வந்திருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை இனிமே ரொம்ப சுலபமாக மெமரைஸ் பண்ணலாம். நம்ம ஆப்பில் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. ஸோ உடனே பிளே ஸ்டோர் போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படியே இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. பேக் டு நியூஸ். அடுத்து பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் 2025. இது ரைஸ் இண்டஸ்ட்ரிக்கான வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதுவும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில தான் நடந்தது. ஓ, ரைஸ் கான்ஃபரன்ஸா? அப்போ இனிமே பிரியாணில இன்னும் நியூ வெரைட்டி வருமா? சரி, யார் சேர் பண்ணா? கண்டிப்பா வரும். யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் சேர். 80க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்துகிட்டாங்க. ஆர்கனைஸ் பண்ணது இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன், IREF அண்ட் அபிடா. ஹைலைட் என்ன இந்த கான்ஃபரன்ஸ்ல? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பேஸ்ட் ரைஸ் சார்ட்டிங் சிஸ்டமை லான்ச் பண்ணாங்க. மொத்தமா 30,435 crore MOUs சைன் ஆச்சு. இது மூலமா 1.8 lakh crore நியூ ரைஸ் இம்போர்ட் மார்க்கெட்ஸை டார்கெட் பண்றாங்க. சூப்பர். ரைஸ் ப்ரொடக்ஷன் பத்தி சில ஃபேக்ட்ஸ் சொல்றேன். 2024-25ல இந்தியா 150 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இது வேர்ல்ட்ஸ் டோட்டல் அவுட்புட்ல 28%. அப்புறம் FY25ல 20.1 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி $12.95 பில்லியன் earn பண்ணிருக்கோம். ஆசம் ஸ்டாட்ஸ் நிலா. அடுத்த நியூஸ், ஒரு கம்பெனி ஸ்டேட்டஸ் பத்தி. NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெடுக்கு ஷெட்யூல் A சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இது October 28, 2025ல இருந்து எஃபெக்டிவ் ஆகும். இந்த அப்கிரேடால NGEL ஓட ரினியூவபிள் கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் ஆக்சிலரேட் ஆகும். NTPCயோட 2032க்குள்ள 60 ஜிகாவாட் ரினியூவபிள் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ற மிஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு பரேட் நியூஸ். PM நரேந்திர மோடி யூனிட்டி பரேடை லீட் பண்ணியிருக்காரு. இது சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150th பர்த் ஆனிவர்சரியை கமமரேட் பண்றதுக்காக குஜராத்ல கெவாடியால இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டில நடந்தது. நேஷனல் யூனிட்டி டே October 31 அன்னைக்கு தானே? ஆமா. இந்த பரேட்ல 16 கண்டிஜென்ட்ஸ், 10 தீம் பேஸ்ட் டேப்லூஸ்லாம் இருந்துச்சு. இனிமே வருஷம் October 31ல இந்த பரேட் நடக்கும்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதோட பாரத் பர்வ 2025 செலிப்ரேஷன் November 1 to 15 வரைக்கும் நடக்கும். செலிப்ரேஷனோட கன்க்ளூஷன் November 15 பிர்சா முண்டா ஜெயந்தி அன்னைக்கு. Got it. அடுத்து 5th Marine Fisheries Census 2025. இது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜார்ஜ் குரியன் லான்ச் பண்ணியிருக்காரு. தீம் வந்து ஸ்மார்ட் சென்சஸ், ஸ்மார்ட்டர் ஃபிஷரிஸ். இது ஒரு 5-year நேஷனல் சர்வே. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா கீழே ஃபிஷர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ், ஃபிஷிங் அசெட்ஸ், மரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. 2 மொபைல் ஆப்ஸும் லான்ச் பண்ணாங்களே. ஆமா, வியாஸ் பாரத் அண்ட் வியாஸ் சூத்ரா. ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் செக்ஷன். இஸ்ரோ ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட? பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட், BCCL அண்ட் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் கூட. ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஜெரியா கோல் ஃபீல்டில் சர்ஃபேஸ் கோல் ஃபயர்ஸ் அண்ட் லேண்ட் சப்சிடன்ஸ் பத்தி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்றதுக்கு. இதுக்கு இஸ்ரோவோட நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஆன NRSC சேட்டலைட் பேஸ்ட் ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. நவ் மூவிங் டு டிஃபென்ஸ். ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜிஸும் பிரான்ஸ் பேஸ்ட் சிலாசெஸ்ஸேவும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்ட் கவுண்டர் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் டெக்னாலஜிஸை இந்தியன் ஃபோர்ஸஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு. CUASனா ட்ரோன்ஸை எதிர்குறியிட தாக்குறது, ரைட்? அவங்களோட ஹெல்மாபி லேசர் வெப்பன் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு படிச்சேன். எஸ், கரெக்ட். அடுத்த பிசினஸ் நியூஸ்ல இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் லிமிடெட், IMFA,
ஒடிஷால கலிங்கநகர்ல இருக்கிற டாடா ஸ்டீலோட ஃபெரோக்ரோம் பிளான்ட்டை ₹610 crore அக்வயர் பண்றாங்க. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்ல சில எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்கு. பெங்களூர் பேஸ்ட் QNU லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. QNDனா என்ன சிபி இப்படி கேட்டுட்ட? லஹாஹா, ஆமா, குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு அல்ட்ரா செக்யூர் கம்யூனிகேஷன் மெத்தட். ஹேக் பண்ணவே முடியாத அளவுக்கு சேஃப். இந்த நெட்வொர்க் 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல ஸ்பேன் ஆகுது. வாவ்! இன்னொரு இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் நியூஸ். PMOD எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் 2025ல 3 சிக்னிஃபிகண்ட் இண்டிஜினஸ் இன்னோவேஷன்ஸ் அன்வீல் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லு பாப்போம். ஃபர்ஸ்ட், QSIP, இந்தியாவோட குவாண்டம் செக்யூரிட்டி சிப். செகண்ட், 25 qubit QPU நேம்டு QPI Indus, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். தேர்ட், நெக்ஸ்கார் 19, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கார் டி செல் தெரப்பி. கார் டி செல் தெரப்பினா நம்ம பாடியில இருக்கிற டி செல்ஸை எடுத்து அதை கேன்சர் செல்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ண ட்ரெயின் பண்ணி திரும்ப பாடிக்குள்ள செலுத்துறது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இது ஒரு புரட்சி. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் நிலா. அடுத்து நம்ம இஸ்ரோவோட இன்னொரு சாதனை. இந்தியாவோட ஹெவியஸ்ட் மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து 4410 kg. லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3-M5 ராக்கெட் மூலமா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணாங்க. இது LVM-3யோட 5th ஆபரேஷனல் ஃபிளைட். முக்கியமா 4000 kgக்கு மேல வெயிட் இருக்கிற சேட்டலைட்டர் இந்தியால இருந்து டொமெஸ்டிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி லான்ச் பண்றது இதுவே ஃபர்ஸ்ட் டைம். That is a massive achievement. இந்த CMS-03 சேட்டலைட் இந்தியன் நேவிக்காக இந்தியன் ஓஷன் ரீஜன்ல கம்யூனிகேஷன் சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணும். இஸ்ரோ ஸ்டாட்டிக் டீடைல்ஸ். சேர்மேன் டாக்டர் V. நாராயணன், ஹெட்குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1969. ஓகே, அவார்ட் செக்ஷன்ல Dictionary.comோட வேர்ட் ஆஃப் த இயர் ஃபார் 2025 என்ன தெரியுமா? 67. 67ஆ? ஜஸ்ட் அ நம்பரா? என்ன இது? ஆமா, சோஷியல் மீடியால வைரலான ஒரு நான்சென்சிக்கல் ஸ்லாங் ஃப்ரேஸாம். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எவ்வளோ அப்சர்டா இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுதாம். விசித்திரமா இருக்கு. சரி, ஸ்போர்ட்ஸுக்கு வருவோம். பஞ்சாபை சேர்ந்த நமித்பீர் சிங் வாலியா செஸ்ல இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில வின் பண்ணியிருக்காரு. சூப்பர். நெக்ஸ்ட், சுர்ஜித் ஹாக்கி ட்ராஃபி இந்தியன் ஆயில் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு 42nd எடிஷன் டைட்டில். ஃபைனல்ல இந்தியன் ரயில்வேஸ் டெல்லியை டிஃபீட் பண்ணாங்க. ஆமா, இந்தியன் ஆயில் மும்பை தான் ஃபர்ஸ்ட் ஹோம் டீம் டு வின் த ட்ராஃபி சின்ஸ் 2015. ஃபசல் அத்ராச்சலி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபாரின் பிளேயர் இன் PKL ஹிஸ்டரி ஆகிட்டாரு. சீசனல் அவார்ட் வின்னர்ஸ் MVP ஃபசல் அத்ராச்சலி, ரைடர் ஆஃப் த சீசன் அயான் லோச்சாப், டிஃபெண்டர் ஆஃப் த சீசன் நவ்தீப், நியூ யங் பிளேயர் தீபக் சங்கர். நைஸ். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ் செக்ஷன். அக்டோபர் 31 அன்னைக்கே 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. ஒன்னு வேர்ல்ட் சேவிங்ஸ் டே, ஆல்சோ கால்ட் வேர்ல்ட் த்ரிஃப்ட் டே. இந்தியால இத அக்டோபர் 30th அப்சர்வ் பண்றோம். இன்னொன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நேஷனல் யூனிட்டி டே ஆர் ராஷ்டிரிய ஏகதா திவாஸ். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரியை கமெமரேட் பண்றதுக்காக 2014ல இருந்து அப்சர்வ் பண்றோம். ஹீ இஸ் நோன் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஹோ, இவ்ளோதான் இன்னைக்கு நியூஸ். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம் சிபி. ஆமா நிலா, பட் படிச்சது மட்டும் பத்தாதுல, பிராக்டிஸ் பண்ணணுமே. எக்ஸாக்ட்லி. அதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு சிபி? நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெய்லி நைட் 8 PMக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல அந்த நாளைக்கு படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். அத நம்ம IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். லஹாஹா. ஆமா, எவ்ரி மந்த் ஒரு நியூ லீக் ஸ்டார்ட் ஆகும். உங்க ஸ்கோர்ஸை மந்த் எண்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ படிக்கிறதோட சேர்ந்து உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸும் வின் பண்ணுங்க. ஸோ மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ் லீகோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணுங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு கலக்குங்க. கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் சிபி அண்ட் திஸ் இஸ் நிலா ஃப்ரம் ஸ்கோர் கிளவர் சைனிங் ஆஃப். பை, டேக் கேர்.